ஹாய். நாம இப்போ இருக்கிறது என்னன்னா புக்காரா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. புக்காரா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படி பார்த்தோன்னு சொன்னால் என்னோட ஃபஸ்ட்டு பண்ண அட்மிஷன்ஸ் எல்லாம் புக்காரா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான். அப்போது நம்மளோட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸு இருக்கிறாங்க. இப்போ சக்தி பிரியன் வந்து தேர்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போது சக்தி பிரியன் வந்து தமிழ்நாட்டிலேருந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட், ரைட்டா, மன்னார்குடி, ரைட்டு. சக்தி யூனிவர்சிட்டி கேம்பஸு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து புக்காரா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கொஞ்சம் பெரிய கேம்பஸாக மாறி இருக்கு. அப்போது இந்த கேம்பஸோட ஒரு மினியேச்சர் தான் இது. அப்போது இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யூனிவர்சிட்டின்னு வச்சா ஓல்டு யூனிவர்சிட்டி. அது வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு அப்டேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இப்போ உள்ள யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. இதில் வந்து இது மெயின் பில்டிங். இதில் தான் கிளாஸஸ்லாம் இருக்கும். இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும். அப்புறம் இது வந்து ஹாஸ்பிட்டல் கிளினிக். இதில் கிளினிக் கிளாஸஸ், சர்ஜரி, கைனகாலஜி இதெல்லாம் இருக்கும். அதுக்கு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிமுலேஷன் சென்டர்னு இருக்கும். சிமுலேஷன் சென்டரில் வந்து மாடல்ஸ், டம்மிஸ் அதெல்லாம் வச்சு கிளாஸஸ் எடுப்பாங்க. ஓகே. அப்புறம் யூனிவர்சிட்டி உள்ளே எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஹாஸ்டல் இருக்குது. ஹாஸ்டலில் வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்கும் செப்பரேட்டாக அந்த ஹாஸ்டல் இருக்குது. ஓகே. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதில் ஸ்போர்ட்ஸ் சென்டர் இருக்குது, அப்புறம் டர்ஃப் இருக்குது, ஃபுட்பால் கிரிக்கெட்லாம் இருக்குது. உஸ்பெகிஸ்தானில் இருக்கிற கேம்பஸஸில் எல்லாம் ஒரே சென்ட்ரலைஸ்டு இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போது பார்த்தோன்னு சொன்னால் புக்காரா ஸ்டேட் மெடிக்கல் இன்ஸ்டியூட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஹாஸ்பிட்டலு எல்லாமே ஒரே ஒரு கேம்பஸில் ஒரு காம்பவுண்ட் ஹாஸ்டல் எல்லாமே அண்டர் ஒன் காம்பவுண்ட் வால்குள்ளே இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஒன்ஸ் கேம்பஸ் உள்ளே வந்தாச்சுன்னு சொன்னால் தே ஹேவ் எவ்ரி திங் ஹியர், எவ்ரி ஃபெசிலிட்டிஸ். ஈவன் மெஸ் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது இப்போ நமக்கு? சவுத் இந்தியன் மெஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து யூனிவர்சிட்டிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஓகே. அதில் ஃபுட்டெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். சவுத் இந்தியன் நம்ம ஊர் சைடில் உள்ள சாப்பாடு எல்லாம். ஓகே. மந்த்லி எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வந்து ஆவரேஜாக ஃபுட் எக்ஸ்பென்ஸ் மட்டும் வருது? நம்ம எக்ஸ்பென்சஸ் எத்தனை வேணாலும் ஆக்கலாம் சார். அது இல்லை, ஃபுட்டுக்கு ஆவரேஜாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஃபுட் மெஸ் ஃபீஸ்னு ஒன்று இருக்கும். மெஸ் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணுறீங்க? 10,000. இட் டிபெண்ட்ஸ். இட் டிபெண்ட்ஸ். ஓகே. சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு.